இப்போ எனக்கு நீதி வழங்குங்க. இந்த குல்ஃபி வந்து நானும் என் தங்கச்சி ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணா அவள் அவுதின்னு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இதை எந்த கேட்குறான். நீங்களே நியாயத்தை கேளுங்க. வெறும் குச்சி தான் இருக்கு, அதான் கேட்டேன். அக்கா அவள் பேச்சு கேட்காதீங்க, நான் அவள் காட்ட மாட்டான். அவள் பொய்யா சொல்கிறான். அவள் என்ன சொன்னா தெரியுமா, வெளியில் போய் சூப்புலாம் வாங்கி குடித்தோம்னா நீ குடிச்சிட்டு யார் வந்து லேட்டாக குடிக்கிறாங்களோ அவங்கள மிச்சவங்க வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொன்னான். இப்போ வந்து அது திருட்டு சூப். இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நானே தங்கச்சி திருட்டுத்தனமாக சூப் வாங்கி குடிச்சோன்னா அந்த கதை. இது எங்கள் அம்மா தான் வாங்கியே கொடுத்தாங்க. நான் மெதுவாக நிதானமாக சாப்பிடுவேன். ஆனால் அவள் ஏமாற்றி இதை பிடுங்கி தின்னலான்னு பார்க்குறான். அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நேரமாக காட்டிக்கின்னே இருக்கிறேன். அக்கா ப்ளீஸ்க்கா கொடுக்க மாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா. ஓ அக்கா அக்கா அது உடஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சாப்பிட்டு குடி. டேய், இதுக்கு அவங்ககிட்ட புடிங்க கொடுத்தேன் நான். இந்த குச்சிட்டு என்ன பண்ணுறது, கருத்தி போடு. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட திரும்பி வாங்கி கொடுத்தேன். நீ எதுக்கு அவளுக்கிட்ட கொடுத்த? கொஞ்சமே வீட்டுக்கு நான் கொடுப்பாள, அவன் மொத்தமாக பிடிச்சி இழுத்துட்டா வாயில். நீ துப்பி நீயே தின்னு. எனக்கு வேணாம். இருமா, அந்த ஆள் வரட்டு இன்னொன்று வாங்கி தரணும். நீ முறைக்காத, முழுசா வாங்கி தருவேன். அவட்டையும் பிடிங்கி தின்னுட்டு நான் குழந்தை. ஐயோ தங்கச்சி பிடிங்கி எல்லாத்தையும் பிடிச்சிட்டுருப்பான். நீங்களும் தங்கச்சியா ஜாலியாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேதா? நானும் அக்கா தான். ஆமா, நாங்க 2 பேரும் ஒரே. அவ பக்கத்துல உட்காராத, இப்படி காட்டு. அவ பக்கத்துல உட்காராத, வாய்ப்பு இல்லை. நவுறு வேணாம், நீ வராத. வேணாம் எங்க அம்மா. ஆமா.